என் பேர் வந்து லீலாவதி. மதுரையிலேருந்து பேசுறேன். அம் அண்ணா வந்து ஜேஎஸ்கே அண்ணா வந்துட்டு சொன்னாங்க, "பழனியில இந்த மாரி வந்துட்டு 9 அண்ட் 10 இருப்பாங்க. 3-5 வந்துட்டு இருப்பாங்க. போகர் சந்நிதிட்ட பார்க்கலாம்." அப்படின்னு சொன்னாங்க. 10th செவ்வாய்க்கிழமைன்றதுனால நான் வீக்லி பழனி போவேன்றதுனால, சரி எப்படியாவது இந்த தடவ அவங்கள சந்திச்சிரலாம். ஏன்னா போன வருஷம் வந்து இதே பர்வத மக்களோட அவங்க வந்தது எனக்கு தெரியும். ஆனா மீட் பண்ண முடியல. பட் இந்த வருஷம் அதே யூனிவர்ஸ்க்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். அவர சந்திக்கணும்னு சொல்லிட்டு முருகன்ட்ட சொல்லிட்டு நான் அங்க கிளம்பி வந்தேன். ஆனா அந்த 3லேருந்து 5 உச்சிக்கால பூஜை முடிஞ்சுட்டு, சரி போகர் சன்னிதிட்ட இருந்து பார்த்துட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் அங்க இருக்கிற ஐயர் செக்யூரிட்டிட்டலாம் கேட்டதுக்கு தெரியலம்மா எங்களுக்கு தெரியல. நீங்க யார சொல்றீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்ல கண்டிப்பா வந்து முருகர் என்ன பார்க்க வைப்பாரு அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். 5 மணி ஆன உடனே சரி ரைட்டு அவர அவர பார்க்க முடியல. சரி ராஜ அலங்காரத்த பார்த்துட்டு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் டிக்கெட் எடுத்துட்டு மறுபடியும் உள்ள போயிட்டு நான் வெளியில வரேன். உண்மையிலேயே எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து வெளியில நின்னுட்டு இருக்கத பார்த்தோனே எனக்கு காலையில இருந்து வேற சாப்பிடல. அங்க ராஜ அலங்கரை பார்க்கும்போதே மயக்கம் வந்துருச்சு. மயக்கம் வந்தோனே ஒரு செக்யூரிட்டி அண்ணா இந்த பக்கம் வந்து நில்லுமா அப்படின்னு சொன்னாங்க. ஜோதி எல்லாம் பார்த்துட்டு முருகரை பார்த்துட்டு வெளியில வரேன். அண்ணா ஒயிட் அண்ட் ஒயிட்ல நின்னுட்டு இருந்தோன்னே எனக்கு என்ன பேசணும், அவர்கிட்ட என்ன சொல்லணும், என்ன கேட்க வந்தோம் அதெல்லாம் வந்து அப்படியே ஒரு நிமிஷம் ரொம்ப ரொம்ப அதிசயமா அப்படியே அவரே பார்த்துட்டு உங்களதான் பார்க்கணும்னு இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கிட்ட வந்து நான் பேசினேன். என்னோட பேரு நட்சத்திரம் எல்லாம் சொன்னேன். 2 நாள் கழிச்சு பேசுங்கம்மான்னு சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே அவர் பிரபஞ்ச சக்தின்னு சொல்றது எல்லாமே இருக்கு. நான் வந்துட்டு உணர்வுபூர்வமா நான் வந்துட்டு என் வீட்டுக்காரர் கேட்பாரு. "என்ன முருகர் வந்து உனக்கு என்ன செஞ்சாரு? என்ன செஞ்சாரு? என்ன குடுத்தாரு?" அப்படி கேட்பாரு. ஆனா நான் வந்து இவர பார்க்கணுன்ட்டு 2, 3 வருஷமா இவர பார்க்கணும். நான் வடபழனிக்கெல்லாம் போனேன். ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துராதா? இவர பார்த்துற முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்பயும் என்னால பார்க்க முடியல. ஆனா முருகர் எப்படியாவது பார்க்க வைப்பாரு. நம்பர் எப்படியாவது வாங்கி தந்தா நல்லா இருக்குமே. இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் மீடியால இருக்காரு. ஆனாலும் அவருக்கு நான் எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், "அவரோட நம்பர் வாங்கி குடுங்க ப்ளீஸுங்க" அப்படின்னு சொன்னதுக்கு, "நீ பைத்தியம் ஆயிடாத" அப்படின்னு என்ன திட்டினாரு. ஆனா சஷ்டி அன்னைக்கு அவரோட நம்பர முருகர் உத்தரவு குடுத்தாருன்னு அவர் வந்து யூடியூப்ல நான் பார்க்கும்போது, அந்த ஷார்ட்ஸ்ல, ரீல்ஸ்ல பார்க்கும்போது அவ்ளோ தேங்க்ஸ் சொன்னேன் முருகருக்கு. அவரோட நம்பர் கிடைச்சோனே நான் மெசேஜ் போட்டேன். "அண்ணா இந்த மாரி நான் மதுரையிலேருந்து பேசுறேன். மதுரையிலேருந்து" அப்படின்னு நான் வந்துட்டு அவருக்கு மெசேஜ் போட்டிருந்தேன். அவங்க அந்த வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவர நான் பார்க்குற மாரி வந்துச்சு. ஆனா அந்த வாட்ஸ்அப் சேனலுக்குள்ள நான் போகலன்னா, கண்டிப்பா வந்து எனக்கு அவர் இந்த டைமிங்க்கு வருவாரு அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த டைமிங்கையும் மீறி நான் வந்து அவர சந்திச்சேன் பாருங்க. அவர் அந்த டைமுக்கு வருவாருலாம் தெரியாது. லேட்டா வருவாரு அப்படின்னு கூட தெரியாது. ஆனா முருகர் வந்து ஏதோ அவ்வளோ நேரம் என்ன இருக்க வச்சு அவர பார்க்க வச்சாரு. அதுக்கு கோடான கோடி நன்றி சொல்றேன் நானு. அவருக்கு உண்மையிலேயே நன்றி சொல்றேன். முருகருக்கு ஃபர்ஸ்ட்டு என்னோட முருகருக்கு நன்றி சொல்றேன். அண்ணா சொல்ற மாரி பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்றேன். கோபி அண்ணாக்கு நன்றி சொல்றேன். ரொம்ப 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 தேங்க்ஸ் முருகா. அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜேஎம்எஸ்கே கோபி. இந்த முருக பக்தை அவங்க பேசின குரல் பதிவு வந்து கேட்டிருப்பீங்க. பழனியில் உண்மையிலேயே அன்றைக்கி நடந்தது எல்லாமே அதிசயம்தான். மதுரையிலேருந்து இவங்க வரேன்னு சொன்னாங்க. எனக்கு யாருன்னே தெரியாது. நான் எப்படி பார்க்க போகிறீங்க, எப்படியாவது நான் வந்து பார்த்துட்றேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் முருகர் விட்ட வழின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் வந்து நான் போகர் சன்னதிக்கு வந்து போக வச்சதே ஒரு சின்ன தம்பி ஒருத்தர் வந்து, "நீங்கள் இன்னும் போகரை பார்க்கலையா?" அப்படின்னு கேட்க போய், அதுக்கப்புறம் தான் நான் போகர் சன்னதிக்கு போனேன். அங்கே சந்தித்த முருக பக்தர்கள், அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே நடந்தது எல்லாமே முருகப்பெருமான் நடத்தின அதிசயம், அற்புதம், அவரோட கருணைன்னு தான் சொல்லணும். எனக்கு உண்மையிலே ரொம்ப மெய்சில் இருக்க வைத்தது வந்து, அதிகாலை நான் வந்து ஒரு வழியில் இறங்குறப்போ, ஒரு முருக பக்தி மாற்றுத்திறனாளி சகோதரி வந்து காத்துக்கிட்டு இருந்தது வந்து என்னால் இப்போ ரொம்ப ரொம்ப மனம் நெகிழ்ந்து போயிட்டேன். அவங்களோட பக்தி நிறைய நினைச்சு, ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு இடத்துல முருகர் பெருமான் நம்மளுக்கு உண்டான விஷயத்த செய்வார் அப்படின்றது வந்து நான் உட்பட எல்லாருமே முருகர் சாட்சி தான். முருகர் அற்புதம், அதிசயம். பழனியில் நடந்தது எல்லாமே விரிவாக நேர்காணல பதிவு செய்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.